நம்ம கூட இன்னைக்கு அஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா மாஸ்டர் வி ரமணன் இருக்காரு. ஆவணி மாத சிறப்பு பலன்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில மேஷ ராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆவணி மாதம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? அது ஆவணி மாதம் சொல்லும்போது ஆகஸ்ட் 17லேருந்து செப்டம்பர் 16 வரைக்கும் இருக்குது. சிம்மத்தில் சூரியன் இருக்கார், அதுதான் ஆவணி மாதம். இப்போது மேஷம்னு சொல்லும்போது அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கார்த்திகை 1 பாதம். இது தலைமை ராசி, ஃபஸ்ட்டு ராசி காலபுருஷனில் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்குரிய கிரக அட்டவணை எப்படி இருக்குனாக்கா, ராசி அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருக்கார் மாத பிகினிங்கில். குரு வந்து அங்கேயே இருக்கார். ஆஃப்கோர்ஸ் அவர் 1 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்க போகிறார். ஆகஸ்ட் 27ஆம் தேதி செவ்வாய் வந்து மிதுனத்துக்கு மாறுறார், அதாவது 3ஆம் இடத்துக்கு மாறுறார். புதன் வந்து 4ஆம் இடத்துல கடகத்தில் இருக்கார். அவர் வந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி சிம்மத்துக்கு மாறுறார். 5 கூடிய சூரியன் வந்து 5ஆம் இடத்துலையே இருக்கார், சிம்மத்திலேயே இருக்கார் இந்த மாதம். அதனால தான் ஆவணி மாதம். ஸோ புதன் வந்து ஒரு 30ஆம் தேதி சிம்மத்துக்கு வரார். சுக்கிரன் வந்து அங்கேயே இருக்கிறார், சிம்மத்திலேயே இருக்கார். அவர் வந்து ஒரு 26ஆம் தேதி வந்து கன்னிக்கு மாறார், 6ஆம் இடத்துக்கு. ஸோ கேத்துவும் அவர் கூடவே இருக்கார். இவங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார், அதாவது மீனத்தில் இருக்கார். இவங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் 11லேயே இருக்கார். இவங்களுக்கு வந்து மெயின் செக் பாயிண்ட்டுன்னு சொன்னாக்க, பொதுவாகவே வருஷ பிகினிங்கில் நம்ம சொன்னது தான், இந்த வருஷம் ஃபுல்லாக சனீஸ்வரர் வந்து 2 செவ்வாய் வீடுகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். செவ்வாய்க்கு வந்து ஒரு பெரிய செக்காக இருக்கும், அவங்களால ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாத ஒரு சூழலாக இருக்கும்னு சொன்னது. ஆனால் இந்த மாதத்தில் வந்து செவ்வாய் வந்து சனீஸ்வரர் பார்வையிலேருந்து வெளியில் வந்துட்டார். ஸோ ராசிநாதன் வந்து தப்பினதுனால இவங்களுக்கு வந்து அதுக்கும் மேலே இவங்களுடைய பாக்யாதிபதியான குரு கூட உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ், தன வரவு வருவது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குதூகலங்கள் திரும்பி செட் ஆகுது, அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக முடியும். இவங்களுக்குரிய ராசிநாதனான செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துக்கு வந்து போகிறார், அதாவது ஆகஸ்ட் 27 வாக்கில் போவார். 3ஆம் இடத்துக்கு போகும்போது 3ஆம் இடத்துக்குரிய இவங்க இளைய சகோதர ஸ்தானம், சகோதரி ஸ்தானம், இமீடியட் சப்போர்ட் சிஸ்டம், கம்யூனிகேஷன்னால் வரக்கூடிய காசுகள், இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு. ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் கொஞ்சம் நிறைய இருக்கும், அது போயிட்டு வர வேண்டிய சூழல் இருக்கும், அது தவிர்க்க முடியாது. 3, 6 கூடிய புதன் 4ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லும்பொழுது, 3 கூடிய புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் 6 கூடிய புதன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது தாயார் சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியத்தை இவங்க வந்து கவனிச்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதே மாதிரி புதன்னு சொல்லும்போதே கம்யூனிகேஷன், புதன்னு சொல்லும்போதே நரம்பு மண்டலம், இதெல்லாம் வந்து இவங்க வந்து கவனிக்கணும். வாக்கு அப்படிங்கிற ஸ்பீச் தெரப்பி வேண்டியிருக்கலாம், இல்லை நரம்பு மண்டலத்துக்குரிய பிரச்சனைகளை வந்து இவங்க வந்து சரிப்படுத்த வேண்டியிருக்கலாம். தாயாருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது, அதை வந்து சரிப்படுத்திக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 5 கூடிய சூரியன் வந்து 5ஆம் இடத்துலேயே இருக்குது. ஸோ புத்திரர்களால், அதே மாதிரி தாத்தா பாட்டி அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய ஒரு நற்செய்திகள், ஆசீர்வாதங்கள், குலதெய்வத்தில் வழிபாட்டிலேருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த மாதம் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களே வந்து குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வந்தாக்க இந்த மாதத்தில் ரொம்ப நல்லது, நல்ல விசேஷமான பலன்களை இவங்களுக்கு வந்து தரும். இவங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல சனீஸ்வரர் கண்டினியூஸாக இருக்கிறதுனால, அந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நமக்கு வந்து இந்த பிரச்சனையை இவங்க ரொம்ப மைண்டில் போட்டு உழப்பிகிட்டே இருக்காங்க, புத்திரர்களை பற்றியும் மூத்தவங்களை பற்றியும். ஸோ அதுக்கெல்லாம் தீர்வு இந்த மாதத்தில் வந்து இவங்களுக்கு கிடைக்கும், நல்ல நியூஸாகவே கிடைக்கும், அது வந்து பாசிட்டிவாகவே முடியும். ஆனால் இவங்க உடல் ஆரோக்கியத்தை எப்படி கவனிக்கணும்னு வருஷம் பிகினிங்கில் சொன்னனோ அதே மாதிரி கவனிச்சுட்டே வரணும். அதில் வந்து எந்த குறைபாடும் இவங்க வச்சுக்கக்கூடாது, வச்சுக்காமல் இருந்தாங்கனாக்கா இவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொழில் பார்ப்பவர்களுக்கு வந்து 6ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார். அதனால் அந்த 6ஆம் இடம் வந்து சேவருது. தொழில் பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் மோடில் போகிறதுனால இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் எக்ஸ்பேன்ஷனுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இவங்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னாக்கா குருவும் செவ்வாயும் சேர்ந்து இவங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்க தொழில் ஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடும்.
ஸோ இவங்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதிலேருந்து ஒரு போனஸோ ப்ரொமோஷனோ இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது இந்த மாதத்தில். அதே மாதிரி இவங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு 12 கூடிய சூரிய பகவான் 12லேயே இருக்கிறதுனால ஃபாரின் போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கும் போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இவங்களுக்கு இருக்குது. இப்போ சொந்த தொழில் பார்ப்பவர்கள், சொந்த தொழில் பார்ப்பவர்களுக்கு வந்து மெயினாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, சொந்த தொழிலுக்கு 8ஆம் இடத்துல போய் சூரிய பகவான் இருக்கார். ஸோ அதற்குரிய மறைமுகமான தடைகள், மறைமுகமான எதிர்ப்புகள், இது எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இது ஒரு டெம்பரவரி ஃபேஸ். இதிலேருந்து இவங்களுக்கு வந்து முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னாக்கா அந்த தொழில், சொந்த தொழில் பார்க்கும் ஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படிங்கிறதுனால அந்த பிரச்சனைகளை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி சனீஸ்வரர் வந்து இவங்களுடைய அந்த சொந்த தொழிலுக்கு 8ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கார். ஸோ அந்த பிரச்சனைகளை அவரும் குறுக்கி கொண்டே இருக்கிறார். ஓகே, ஸோ அதனால் பிரச்சனை இருக்குது, சால்வ் பண்ணிக்கலாமான்னா பண்ணிக்கலாம். அதனால என்ன ஆகுனாக்கா, சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு விஷயங்கள் டிலே ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. உடனே ரிசல்ட்ஸ் கிடைக்காது, கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும். இதெல்லாம் இவங்களுக்குரிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவான விஷயங்கள். ஓகே சார், இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டா? குலதெய்வம் தான் இவங்க மெயினாக குலதெய்வத்தை வழிபடணும். இந்த மாதம் வந்து இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு அட்லீஸ்ட் 2 தடவையாவது போயிட்டு வந்தாங்கனாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. அது நல்ல ஒரு செவ்வாய்க்கிழமை இவங்களோட ராசியாதிபதியோட நாளாகவே பிடிச்சின்னு போகலாம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையாக போகலாம். இது 2 கிழமையும் பிடிச்சிட்டு இவங்க போயிட்டு வந்தாங்கனாக்கா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி.